வணக்கம். சிலம்பத்தில் உள்ள பல்வேறு வகையான அலங்கார சொத்து அப்படின்னு நம்ம பல பாடங்களை பார்த்துட்டோம். சிலம்பம் என்றாலே போர்க்கலை என்று எல்லாருக்கும் தெரியும். அடி, வீச்சு, அறுப்பு, குத்து, வெட்டு இப்படின்னு பல்வேறு வகையான அடிவரிசை அடி நுணுக்கங்களை விளக்கக்கூடிய பாடம் தான் சிலம்பக்கலை. இன்றைக்கு பல ஆசான்கள் அதை அலங்கார பாடமாக, அழகு சிலம்பமாக செய்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் நம்மை ஆண்ட பல 300 ஆண்டுகள் ஆண்ட ஆங்கிலேயர்கள் இந்த கலையை கற்றவர்களிடம் தோற்று புறமுதுகிட்டு ஓடினார்கள். அதனால் அவங்க இந்த கலையை தடை செய்தாங்க. இந்த மாதிரி கலையெல்லாம் பயிலக்கூடாது, சிலம்பம் குத்துவரிசை பயின்றாலே அதற்குள்ள எல்லா கலைகளும் அடக்கம். பொடிக்குச்சி, மான் கொம்பு விளையாட்டு, சுருள்பட்டை, அதுக்கு அடுத்தது வாழ்க்கடையம், இப்படின்னு எல்லா பாடமும் இதுக்குள்ளே அடக்கம். அந்த வகையில் போர்க்கலையான சிலம்பத்தில் உள்ள அடிப்பாடங்களை இனி வரக்கூடிய பாடங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு 6 அடி வரிசை. முதல்ல பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா ஆசான்களும் செய்யக்கூடிய இந்த அடிவரிசை தான் நம்ம பண்ணுவாங்க. அடிவரிசையில் முதல் 6 அடி வரிசை அப்படின்ற ஒரு பாடம், 6 அடிகளை கொண்ட பாடம். அதனால் 6 அடிகள் என்பது இப்படி ஒன்றில் நிற்கிறோம், வலது இடது, அடுத்தது உருவம், ஒரு குத்து வந்து சொருகாலில் போட்டு குத்தணும். இதெல்லாம் அசைவை பார்த்துங்க, சொருகால் போட்டோம். அதுக்கு அடுத்தது இடது பக்கத்துக்கு கண்ணாடி, இடது பக்க அடி, அடுத்தது வலது பக்க கண்ணாடி, அப்படியே பேட்டு வச்சு ஒரு தலையடி. இவ்வளோ தான் பாடம். இந்த மாதிரியான 6 அடிகளை கொண்ட பாடம் எப்படி செய்வது, இதை நம்ம ஏற்கனவே தனித்தட்டு முறையில் அப்படி நின்று பார்த்துட்டோம். வியாபம் ஒன்றில் இப்போது ஒரு இணையான ஜோடி அப்படி கீழே இணையான ஜோடி நிற்கிறாங்கன்னா இறங்காதீங்க. இணையான ஜோடிக்கிறாங்கன்னா இந்த இடைவெளியில் இருக்கணும். இப்படி தான் வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இப்படி காணாத தூரத்துக்கு போனாலும் அடிக்க முடியாது. ரொம்ப இப்படி நின்னாலும் எனக்கும் அடி விடும், அவருக்கும் அடி விடும். ஒரு விதமான இது சரியான நிலை கிடையாது. நம்ம எப்படி நிற்கணும், இந்த முனக்கம்பு ரவுண்டு தொட்டுக்கிட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், இறங்க இருக்கும் பாருங்கள், காலை ஏற்றி முதல் காலடியை நான் வலது பக்கம் கொடுக்கலாம். முதல் காலடியை வலது கால் கொடுக்கலாம். காலில் விழுதா, சரி ஓகே, அப்படியே இறக்கிடுங்க. அவ்வளோ. இப்போது முதல் காலடி கொடுக்கலாம். அதேமாரி நீங்கள் ஒன்றும் பண்ணலாம். இப்போ 2வது காலடி கொடுக்கலாம். எங்கே வருது, கரெக்டாக கால்னால் கால் விழணும். இந்த 2வது காலடி விழணும். சரிங்களா? இந்த அடி வந்து இந்த கணுக்காலுக்கு இங்கே வேணும். இறக்கிடு. இப்போ 3வது அடியை இறக்கி அப்படியே ஏற்றி குத்து, அப்படி அந்த விளாப்பகுதி அங்கே ஓணம் குத்து, ஓணம் குத்து. சரிங்களா? இப்படி 3 அடி. அடுத்த இந்த விளாப்பகுதி அப்படியே சொருகால் போட்டுக்கிட்டு அப்படி கட்டுற சொருகால் நிலை அப்படியே சொருகால் நிற்கணும். இப்போது இந்த அடி கட்டிட்டாருன்னு வச்சுக்கலாம். அடுத்து நான் பிரித்து அப்படியே ஒன்றும் பண்ணலை. இந்த இடது கன்னத்துக்கு கொடுக்கணும், இடது கன்னம். அடுத்தது இறங்கி வலது கன்னத்துக்கு இங்கே ஓடும். 2வது கடைசி அடி தலையடி ஓடும். இப்படிப்பட்ட அடிகளை தான் நம்ம செய்ய போகிறோம். அடி எங்கே விழுது, நில்லுங்க, ஒன்றில் நில்லுங்க. அடி எங்கே விழுது என்பதை நம்ம காண்பித்து விட்டோம். எந்தெந்த இடத்துக்கு அடி போகுது, எப்படி செய்யணும் அப்படின்னு காண்பித்து விட்டோம். இப்போ அதை தனிப்பட்ட பாடமாக அவங்க செய்ய போகிறாங்க, பார்த்துங்க. வலது காலடி, வலது, இடது கால் ஒரு குத்து, பேரட்டி கன்னம், இடது கன்னம், இது வலது கன்னம், தலையடி, அவ்வளோதான். சரிங்களா? அப்படியே திரும்பிடுங்க எதிர் திசைக்கு, காலை மாற்றிங்க. வலது, இடது, குத்து, விலா, கண்ணம், அடுத்து கண்ணம், தலையடி, என் பக்கம் திரும்பிடுங்க. இப்படியாக நாம் ஒரு முறையும் செய்து பழகணும். இது 6 அடிகளை கொண்ட பாடமாக நாம் செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ இதை ஒரு நபர் தாக்குவார், அடுத்த நபர் தடுக்கணும். அந்த பாடம் எப்படி செய்வது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிறோம். ஒரு நபர் தாக்குறார், அப்போ அடியாலே கட்டணும். இந்த கட்டுமுறைக்கு எல்லாம் கலந்து வரும். அழுத்து கட்டு வரும்,
சொருகால் கட்டு வரும், எல்லாமே வரும். அடி போடு, வலது, அடுத்தது இடது, அடுத்து குத்து, சொருகாலால் குத்துறாரு, சொருகால் கட்டு, அடுத்த அடி கண்ணம், பிடிச்சா கண்ணம், அடுத்து கண்ணம், அடுத்து தலையடி. தலையடி செய்யும்போது மட்டும் பக்கவாட்டில் இறங்கும். இதெல்லாம் அடுத்த அடியை நான் செலுத்துகிறேன். அதே வலது கால், வலது, இடது, குத்து, மீண்டு கண்ணம், இடது கண்ணம், சரி, கண்ணம், தலை. இப்படின்ற 6 அடிகளை கொண்ட பாடம் தான் இந்த பாடம். இது அடிப்படை பயிற்சி. இதை மாதிரி நாம் பல அடிப்பாடங்கள் இருக்குது. நான் 2 பேர் வாங்கப்பா, 2 பேர் நில்லுங்க, பக்காட்டு நில்லுங்க, அடக்கி செய்யுங்க. ரெடி? ஸ்டார்ட். 6 அடி செய்யுங்க. 1 2 3 4 5 6 அவ்வளோ. அடுத்து நீ செய்வாடு போ, நிதானமாக அடக்கி செய்யுங்க. 1 2 3 4 5 6 6. அப்படியே நீங்கள் செய்யுங்க. 1 2 3 4 5 6 அப்படியே இருக்குங்க, அப்படியே இருக்குங்க. இப்போது இதுவரை நம்ம 6 அடிகளை கொண்ட பாடம் எப்படி செய்வது என்பதை பார்த்தோம். இதை பல வகையில் மாற்றி செய்யலாம். நாம் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோன்னா, சிலம்பம் குத்து வரிசை இப்படின்னு ஒரு பாடத்தை எடுத்தோன்னா அந்த ஒரு பாடத்துக்குள்ளே 1000 பாடங்கள் அடங்கியிருக்குதுன்னு வரீங்க அப்பாலாம். அந்த ஒரு பாடத்துலேயும் பல விஷயம் நுணுக்கங்கள் பொதிந்து கிடக்கும். இந்த 6 அடிக்குள்ளேயே இன்னும் ஏகப்பட்ட நுணுக்கங்கள் அடங்கியிருக்கு. இன்றைக்கு நாம் இந்த ஒரு நிலையை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய பாடங்களை வேறு மாதிரி எப்படி செய்யலான்றதை நம்ம அடுத்த முறையில் சந்திப்போம். மீண்டும் தயார் நிலையில் இல்லைங்க. ரெடி 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 ஸ்டார்ட். 1 வலது, இடது, குத்து, கண்ணம், கண்ணம், தலை. அடுத்தது நீங்கள் செய்யுங்க. சரி, இல்லை அப்படியே நிலை, ஏன் பக்கம் நிலை, என்ன பார்த்துருக்கோம். இப்போது இதில் அடிமுறையில் பிடிச்சிட்டு வலது அடி கொடு, வலது அடிமுறை பிடிச்சோமா, 2வது அடி இது. இப்போது அப்படியே கையை மாற்றணும். குத்து வரப்போகுது, குத்து வருதுன்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், கையை மாற்றி கட்டுமுறைக்கு மாற்றணும். இது பேர் அழுத்து கட்டுன்னு பேர். ஒரு காலில் அவர் காலையும் பாருங்கள், என்னுடைய காலையும் பாருங்கள், 2 பேர் காலையும் பாருங்கள். கால் எப்படி இருக்கும், சொருகால் நிலை. இப்படி இருந்த காலை அப்படி பின்னாடி அப்படியே பின்னல் நிலையில் இருக்கும், அப்படி முறுக்கிக்கின்னு இருக்கும். அதனால இது சொருகால் நிலை. அதான் இந்த சொருகால் நிலையில் அப்படி நிற்கும். அடுத்த அடி பேரட்டி கண்ணம் கொடுக்குறேன். ஆகும் எப்படி, அவருக்கு என்ன கால் முன்னாடிக்குது, இடது கால், எனக்கும் இடது கால், கால் மானம் சரியாயிடுச்சுங்களா. அடுத்து வலது கால், இதெல்லாம் வலதுக்கு வலது கால். இப்படி அடுத்த அடி. இது இந்த மாதிரியான கட்டு போட்டு நாம் நிறுத்தணும். எப்படி, அவருக்கு இடது கால்லாம் நம்மளுக்கு இடது கால் மாறணும். இப்படி கால்மானத்தோட அடியை செய்தீர்கள் என்றால் மீண்டும் தராது. கால்மானம் எதிரிக்கு எந்த கால் முன்னாடி வருதோ அதே கால் நம்மளுக்கு வர மாதிரி பழைக்கணும். அப்போ தான் அடி நம்ம மேலே தைக்காமல் தப்பிச்சு வர முடியும். எப்படி வேணாலும் எதிரி அடிப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காலை மாற்றிக்கணும். அதனால் மீண்டும் கடைசியாக ஒரு முறை அந்த அடிப்பாடத்தை செய்து முடிக்குங்க. ரெடி 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 நேராக நில்லுங்கப்பா. ரெடி, ஆரம்பிங்க. 1 2 3 4 5 6 அவ்வளோ. நீ போடுப்பா. 1 2 3 4 5 6 அவ்வளோ. அப்படியே என்ன பாருங்க திரும்ப. இதுவரையில் சிலம்ப போர்க்கலையில் வரக்கூடிய 6 அடி வரிசை பாடம் எப்படி செய்வது, அதில் வரக்கூடிய முதல் அடி வரிசை பாடத்தை நம்ம பார்த்துருக்கோம். இனி வரக்கூடிய வகுப்பில் அடுத்தடுத்த பாடங்களை பார்க்க போகிறோம். உங்களுடைய மேலான ஆதரவு கொடுங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க, உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய கேள்விகளையும் நம்மளுடைய காணொலியில் தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.